எல்லாரும் வந்தாச்சா? சரி. சேகரண்ண ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்கு. நம்ம நேரா அங்க போயிருவோம். சாயங்காலம் தான் மேட்சுக்கு போகணும். சரியா? சரி தம்பி, அப்ப நம்ம கிளம்புவோமா? ஆட்டோண்ணே கிளம்புவோம். வாங்க வெளியே போய் கார் பிடிச்சிட்டு போயிருவோம். ராமு தம்பி, சாயங்காலம் தானே கிரிக்கெட். பாட்டி, அது கிரிக்கெட்ட இல்ல, கிரிக்கெட். ஏதா இருந்தா என்னப்பா, விளையாடுவானுங்க எல்லாரும், அதானே? சரி, சாயங்காலம் தானே போகணும். இப்ப நம்ம சும்மா தானே இருக்கோம். மெட்ராஸை சுத்தி காட்டேன். அப்படியா? சரி பாட்டி, சுத்தி பார்க்க போவோம். ரூமுக்கு போய் முதல்ல குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். பட்டூஸ், உங்க புண்ணியத்துல இன்னைக்கு மெட்ராஸை சுத்தி பார்க்க போறோம். மெட்ராஸை சுத்தி பார்க்க போறேன். மெரினாவில் வீடு கட்ட போறேன். லைட் ஹவுஸில் ஏறி நிக்க போறேன், நான் மங்காத்தா ராணி போல வாரேன். ஏட்டி நெட்டச்சி, நீ ஏற்கனவே லைட் ஹவுஸ் மாதிரி தானே இருக்க. பிறவு எதுக்கு லைட் ஹவுஸ்ல ஏறி நிக்க போற? என்ன மீன்கார பாட்டி, ஆளாக்கு சைஸ்ல இருந்துக்கிட்டு என்னையே கிண்டல் அடிக்க வந்துட்டீங்களா? கிளம்புங்க கிளம்புங்க போவோம். இதுதான் மெரினா பீச்சு. எல்லாரும் நல்லா பார்த்துட்டு வாங்க. என்னது, நல்லா பார்த்துட்டு வரணுமா? பீச்சுக்கு வந்துட்டு கால் நினைக்காம போனா எப்படி? பிள்ளைகளா ரெடியா? ஏக்கா, திருச்செந்தூருக்கு போட்ட பிளான் தானே இங்கேயும்? ஆமா, எல்லா இடத்துக்கும் அதே பிளான் தான் டி, மாத்தக்கூடாது. ஏட்டி என்ன பிளான் டி, சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைக்கா, சாயந்தரம் தோணி அண்ணன் கூட ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன ட்ரெஸ் போடணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஓ அப்படியா? ஏதோ திருச்செந்தூர்னு காதுல விழுந்துச்சே. ஏக்கா, அங்க பாருங்களேன், சூடா மீன் பொரிச்சு விற்காங்க. வாசம் மூக்க தொலைக்கி, வாங்க போய் சூடா மீனை தின்னுட்டு வருவோம். இந்த பயலை நம்ம தலையில கட்டி விட்டுட்டாளுகளே. இவனை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய? கடல்ல குளிக்கவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இவளுகளாம் நல்ல கடல்ல போய் உழுவாளுக. நம்ம மட்டும் நின்று நின்று பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்னதான் செய்யவோ? சின்ன பிள்ளைகளை இப்படி அனுப்பி விடலாமாம்மா? என்ன டீ புலம்பிக்கிட்டே வார? எல்லாம் என் தலையெழுத்து. ஆஹா, சுட சுட மீன் எவ்வளோ அருமையா இருக்கு. இங்கே கடல்லையே பிடிச்சி அப்படியே பொரிச்சு தாராங்க. நல்லா இருக்கு. நம்ம ஊர்லேயும் இப்படி விற்றா நல்லா இருக்கும். தினம் கடற்கரைக்கு போயிடுவேன். ஏப்பா கடைக்கார தம்பி, இங்கே மீனெல்லாம் என்ன விலை விக்கி? இங்க வரிசையா அடுக்கி வச்சிருக்கிற மீனை பாத்துக்கோங்க. எந்த மீனுன்னு கேளுங்க, சொல்றேன். இங்க திங்கிறதுக்கு மட்டும்தான் விலை கேட்கணும். வெளியே விற்கிறதுக்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நம்ம மீன் கடை வச்சிருக்கோமே, இந்த ஊர்ல மீன் என்ன விலை விக்கின்னு தெரிஞ்சுக்கிடலான்னு பார்த்தா இந்த பயபுள்ள எப்படி படக்குன்னு பேசுது. போறா உடட்டி, இவங்கிட்ட போய் ஏன் கேட்க? இவன் மீன்கார மாதிரியா இருக்கா? கடத்தல்கார மாதிரி இருக்கா? ஆமா ஆமா, நம்மளை கடத்தி கொண்டு போய் வித்தாலும் வித்துருவான். அதனால இவங்கிட்ட பேச வேண்டாம். மீனை தின்னுட்டு இடத்த காலி பண்ணுவோம். ஏட்டி பாத்தியா, நம்ம கூட்டம் பூரா இங்கதான் இருக்கு. எங்களை விட்டுட்டு நீங்க மட்டும் வந்து நல்ல மீன் தின்னுட்டு போலான்னு பாத்தீங்களோ? ஐயையோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லட்டி. மீன் தான் நான் திங்கணும். காசு கொடுக்க நீ தானே வரணும். அதனால உன்னைய கூப்பிடலான்னு தான் பார்த்தேன். என்னது, காசு நான் கொடுக்கணுமா? ஆமாட்டி, நீங்க தானே ஊருக்கு கூட்டிட்டு வந்தீங்க எல்லாரையும். அப்ப நீங்க தானே காசு கொடுக்கணும். செலவு பண்ணுங்க. ஓஹோ, இந்த நினப்பு வேற இருக்கா உங்களுக்கு? நானே எல்லார்கிட்டையும் ஆட்டையை போட்டு பிடுங்கி திங்கிறவா, என்கிட்டயே ஆட்டையை போட பாக்கிங்களா? காசு இருந்தா மீன் வாங்கி தின்னுங்க, இல்லைன்னா உட்காந்து மாவாட்டி கொடுத்துட்டு போங்க. ஏட்டி, இது என்ன இட்லி கடையா மாவாட்டி கொடுக்க? இது மீன் கடை டி. ஓ, மீன் கடையில் நான் மறந்தே போயிட்டேன். இருங்க, கடைக்காரங்கிட்டயே கேட்போம். கடைக்காரரே, மீன் தின்னுட்டு துட்டு கொடுக்காம போயிட்டா என்ன செய்வீரு? மீன் தின்னுட்டு துட்டு கொடுக்கலன்னா நல்லா பிடிச்சி இழுத்துட்டு வந்து துண்டு துண்டா வெட்டி மசால் தடவி பொரிச்சு வித்துருவேன். சபாஸ், சரியான தீர்ப்பு. கடை
இன்னும் 2 தட்டுல சூடா மீனை போட்டு கொடுங்க, என் பிள்ளைகள் வருவாளுக. பாட்டி கொஞ்சம் இங்க பாருங்களேன். என்ன டீ வேணும்? மீன் கேட்க போறியா? நான் தர மாட்டேன். பாட்டி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். மீன் எல்லாத்தையும் தின்னுட்டு துட்டு கொடுக்காம போக வழி ஏதாட்டும் இருக்கா? பிளான் வச்சிருக்கீங்களா? பிளான் எல்லாம் இல்ல டீ, என்கிட்ட துட்டு இருக்கு, நான் கொடுத்துருவேன். ஐ பாட்டி உங்ககிட்ட துட்டு இருக்கா? முதல்லயே சொல்லியிருக்கலாம்ல. கடைக்காரரே இன்னும் 2 தட்டு மீன் கொடுப்பா. இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி சாப்பிட்டதுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு வாங்க போவோம். எனக்கு நான் காசு கொடுத்துட்டேன் டீ, உனக்கு நீ கொடுத்துட்டு வா, போவோம் சீக்கிரம். பாட்டி என்கிட்ட காசு இல்ல, எனக்கும் சேர்த்து நீங்களே கொடுங்களேன். நான் என்னத்துக்கு உனக்கு கொடுக்கணும்? பாட்டி பாட்டி ப்ளீஸ், என்கிட்ட காசு இல்ல, எனக்கு கொடுங்க. நான் உங்ககிட்ட எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன், அதுக்காகவாது கொஞ்சம் கொடுங்களேன். ஓ அப்படி சொல்றியா? சரி கொடுக்க, ஆனா கடனா தான் கொடுப்பேன். ஊருக்கு போனோம்னா ஒழுங்கா திருப்பி கொடுத்துறணும். ஊருக்கு போனோன்னா யாரு இந்த கிழவிக்கு காசை கொடுப்பா? நல்லா ஏமாத்திர வேண்டியதுதான். ஆட்டும் பாட்டி ஆட்டும், ஊருக்கு போனோன்னா கரெக்டா திருப்பி கொடுத்துட்றேன். சரி டீ, நான் காசு கொடுக்க. என்ன உன் கணக்கு 230 ரூபா, சரியா? எவ்வளவு இருந்தா எனக்கு என்ன? நான் என்ன திருப்பி கொடுக்கவா போறேன்? ஆட்டும் பாட்டி கணக்கை கரெக்டா வச்சுக்கோங்க, ஊருக்கு வந்தோன்னே திருப்பி கொடுக்கேன். லட்சுமி அக்கா மாலாக்கா பாட்டிக்கிட்ட காசு வாங்குறாங்களே, திருப்பி கொடுப்பாங்கன்னு நினைக்கிக்க? ஏட்டி பாட்டிக்கு நாமந்தான். நம்ம பாட்டிக்கிட்டயா? அதெல்லாம் நடக்காது. அவங்கள போட்டு 4 மிதி மிதிச்சா தன்னால கொடுக்க போறாங்க. ஆமாட்டி பாட்டி மிதிச்சே வாங்கிரும் காசை. நம்ம போவோம் வா. சேகரண்ணே, வாங்கப்பா உட்காருங்க. என்னாச்சுண்ணே? நீங்க கலகலன்னு இருக்கிற ஆளு, என்ன சோகமா இருக்கீரு? ஒன்றும் இல்லைப்பா, பிள்ளைகள் அங்கே விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு தண்ணிக்குள்ள, அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்க பிள்ளைங்க மேல எவ்வளவு பாசமா இருக்கீங்கண்ணே. ஆமாம் தம்பி, நம்ம குடும்பம் தானே நம்மளுக்கு எல்லாமே. என் மாவ இப்போ 9th படிக்கா, அடுத்து 10வது போறா. அதான் நல்லா படிக்கணுமேன்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆம்பளைங்கனாலே அப்படித்தானே, குடும்பத்துக்காகவே வாழ்றோம். ஆமாம் தம்பி, பொண்டாட்டி பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். வேற எதுக்கு இப்படி ஓடிக்கிட்டே அலைய வேண்டியிருக்கு? உங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க வேற, நகையெல்லாம் சேர்த்து வைக்கணும். இன்னும் நல்லா படிக்க வச்சு நல்ல இடத்துல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். நல்ல வேலைக்கு அனுப்புங்கண்ணே. பிள்ளைங்க அதுங்களே சொந்த காலில் நிற்கணும். ஆமாம் தம்பி, நல்லா படிக்கணும் பிள்ளைங்க. இப்போ ஏதோ சுமாராக படிக்காளுக, சண்டை போட்டே கிடக்காளுக. நல்லா படித்து நல்ல வேலைக்கு போயிட்டா நம்மளுக்கும் நிம்மதியாக இருக்கும். அதெல்லாம் பொறுப்பு வந்துரும்ண்ணே. 9th தானே படிக்கா, 10th போன உடனே பாருங்க பாப்பா எப்படி நல்லா படிக்கான்னு. சரி தம்பி, நீங்கள் சொன்ன நேரம் அவன் நல்லா படித்தான்னா ரொம்ப சந்தோஷம். அலெக்ஸ் அண்ணே, உங்களுக்கு ஒரு பையன்தான் என்னண்ணே? ஆமாப்பா, அந்த ஒரு பையலே 10 பையலுக்கு சமம். ஏக்கா எல்லா ஊர் கடல்லையும் இத மாதிரி ஒண்ணு ஒசரமா கட்டி வச்சிருக்காங்களே, எதுக்கு வச்சிருக்காங்க? நல்ல பெயிண்ட் வேற அடிச்சு சுத்தமா வச்சிருக்காங்க. இது என்ன செய்யும்? ஏட்டி இது என்னதுன்னு உனக்கு தெரியாதா? இதுக்குள்ள நிறைய படிக்கட்டு இருக்கும். அதுல ஏறி மேல போய் அந்த கூண்டு ஒண்ணு தெரியுது பத்தியா? அந்த கூண்டு மேல ஏறி நின்று பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா கடல்ல எங்கெங்க நிறைய மீன் இருக்குன்னு தெரியும். அதை பார்த்துட்டு போய் படகுல போய் கப்புன்னு பிடிச்சிட்டு வந்துருவாங்க மீனெல்லாம். அப்படியாக்கா, நல்ல கண்டுபிடிப்பா இருக்கே. அதனாலதான் நம்ம ஊர்ல நிறைய மீன் கிடைக்கும் போல. ஆமாட்டி, நம்ம ஊருக்காரங்க ரொம்ப புத்திசாலிங்க. ஏக்கா நம்மளும் மேலே ஏறி பாப்போமா? மீன் எங்க நிறைய இருக்குன்னு பார்த்துட்டு போய் நம்ம ஊர் மீன்காரங்கிட்ட போய் சொல்லுவோம். ஏட்டி இது ரொம்ப ஒசரமா இருக்குட்டி, எனக்கு ஒசரத்தை பார்த்தாலே தலையெல்லாம் சுத்தும். நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வாட்டி. எம்மாடி, நான் மட்டும் தனியா இவ்வளோ ஒசரத்துல மேலே ஏறி போகணுமா? அதுவும் இந்த பயலை வச்சுக்கிட்டு? வேண்டாம் வேண்டாம். ஏட்டி ஆசையா இருந்தா போய் பார்த்துட்டு வா, நான் வேணா இந்த பயலை வச்சுக்கிடுறேன். வேண்டாம்க்கா, தனியாலாம்
வாங்க போவோம். ஏட்டி என்னால நம்பவே முடியலட்டி, நம்ம எல்லாரும் மெட்ராஸ்ல வந்து மெரினா பீச்ல குளிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாக்கா, கடல் எவ்வளோ நீளமாக இருக்கு பார்த்தீங்களா? குளிக்கும் போது அப்படியே அலை நல்லா பெருசு பெருசாக வருது. பயங்கரமாக இருக்கு, ஆனால் ஜாலியாக இருக்கு. என்ன ராதா, நீ மட்டும் குளிக்கலையாக்கும்? இந்த பயலை வச்சுக்கிட்டு நான் எப்படி குளிக்க? ஆமாட்டி, அதுவும் கரெக்டு தான். நீ போய் அங்க மண்ணில் இந்த பயலை வச்சுட்டு உட்காந்து விளையாடு, நாங்க குளிச்சுட்டு வந்துடுறோம். பிள்ளைய கொஞ்ச நேரம் நாங்க வச்சுக்கிடுறோம், நீ குளின்னு எவ்வளோ ஆட்ட சொல்றாளா? பிள்ளைய வச்சுட்டு நான் உட்காரணுமா? இவளுக்கு நல்லா குளிப்பாளுகலாம். வெய்யம்மா, நம்மளும் குளிக்கணும். எனக்கு கீழே இறக்கி விடுங்க. இருக்கு பயல, பேசாம இரு. கடல் தண்ணிக்குள்ள முங்கி சாவ போறியா? குளிக்கணுமா? இரு, உன்ன லேசா காலை நினைச்சு கூட்டிட்டு போறேன். ஏட்டி குடுமி, கடல்ல அட்டம் போடாம என்ன அமைதியா இருக்க? ஒண்ணும் இல்ல பாட்டி, எல்லாம் பெரிய ஆட்களா இருக்கீங்க. எங்க வயசு பிள்ளைங்க வந்துச்சுன்னா நல்லா நாங்களும் ஆட்டம் போடுவோம். அதான் பாட்டி இருக்கல்லடி, பாட்டி கூட விளையாடுங்க. உங்களுக்கு ஏதாட்டும் வேணா பாட்டிட்ட கேளுங்க. பாட்டி, நீங்க தான் எப்பவும் கோவமா இருப்பீங்க. மாலாத்தை எல்லாம் போட்டு அடி அடின்னு அடிப்பீங்க. அதனால எங்களுக்கு உங்களை பார்த்தாலே பயம். அடக்கி இருக்கு பிள்ளைகளா, உங்களெல்லாம் நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன் டி. அவ ஒரு திருடி, அவளை மட்டும்தான் அடிப்பேன். உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டேன், நான் நல்லவா. அப்படியா பாட்டி? சரி, அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவோமா? ஓகே கேர்ள்ஸ், கம் ஆன் லெட்ஸ் கோ. யாத்தாடி, பாட்டி இங்கிலீஷ் எல்லாம் பேசுதே. லட்சுமி அக்கா, நீங்கள் ஒன்றும் கவனிச்சிங்களா? இந்த கடற்கரையில் பார்த்தா எல்லாம் ஜோடி ஜோடியாக அலையிறாங்கல்ல. ஆமாட்டி, இதுதான் ஜோடி பீச்சு. வெயில் நல்ல மண்டைய பொழக்கு, அதுக்கு இந்த கடற்கரை கிட்ட உட்காந்தா தான் நல்லா இருக்குடி. ஆமாக்கா, கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துட்டு போவோம். ஏக்கா, அங்கே ஒரு நண்டு ஓடுது. அதை பிடிச்சி அந்த மீன் கடைக்காரன்ட்ட கொடுத்தா பொரிச்சு தருவானா? ஏட்டி, ஒரு நண்டு எப்படி பொரிச்சு தருவான்? நிறைய புடி, போய் கொடுத்து பொரிக்க சொல்லுவோம். ஆட்டும்க்கா, இன்னைக்கு பிடிச்சிடுறேன் ஒரு கூட நிறையா. நண்டே நண்டே ஓடிவா, குட்டி நண்டே ஓடிவா, உன்னை பொரிச்சி திங்கணும் ஓடிவா, உன்னை அவிச்சி திங்கணும் ஓடிவா. அடைச்சி ஓடிவான்னா உள்ள ஓடுற, மண்ணுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டியா? சீக்கிரம் வந்துரு, உன்னைய பிடிச்சி பொரிச்சு திங்கணும். சீக்கிரம் வா. ஏட்டி, நண்டு நல்லா உனக்கு விளையாட்டு காட்டுது போல. அந்த வந்துட்டு பிடிச்சிடுறேன் இருங்க. நைஸா போவும். ஏ புடி 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 புடி, ஒழுங்கா வந்துரு, உன்னைய திங்கணும். இன்னைக்கு உன்னைய திங்காம நான் போக மாட்டேன். சை, மறுபடியும் மண்ணுக்குள்ள போயிட்டு. இந்த ஒத்த குட்டி நண்டு நம்மளை என்ன பாடுபடுத்துது? ஏட்டி, அது பின்னால நிக்கட்டி. வந்துட்டேன். நண்டு, நீ ஒழுங்கா வந்துட்டீன்னா உனக்கு தியாகின்னு ஒரு பட்டம் கொடுக்கேன். இல்லைன்னா நீ அவ்வளோதான், அந்த பட்டம்லாம் உனக்கு கிடையாது. மறுபடியும் உள்ள போயிட்டுக்கா. நண்டு நல்லா உனக்கு ஆட்டம் காட்டுது டி. இப்போ என்ன செய்ய? நண்டு திங்க முடியாது போல. நெட்டம்மா, எங்க இருக்க? சாப்பிட நேரம் ஆயிட்டு வாரியா? இந்தா வந்துட்டேன். வெறும் சோத்துக்கு செத்தவா. ஏட்டி, எல்லாரும் என்ன சாப்பிட போறீங்க சொல்லுங்க, ஆர்டர் போடுவோம். என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நம்ம ஊர்ல இருந்தாலே பிரியாணி தான் திம்போம். மெட்ராஸுக்கு வந்தா சும்மா விடுவோமா? மெட்ராஸ்ல பிரியாணி ஃபேமஸ் வேற, சாப்பிட்டு பார்க்க வேண்டாமா? ஏட்டி, நம்ம ஊர்ல பிரியாணி விலை குறை, இங்க விலை அதிகமா இருந்தாலும் இருக்கும். எவ்வளவுன்னு தெரியாம எப்படி நம்ம ஆர்டர் போட முடியும்? மேடம், எல்லாரும் என்ன சாப்பிட போறீங்க? என்ன எடுத்துட்டு வரட்டும்? ஏப்பா தம்பி, பிரியாணி என்ன விலை? மட்டன் பிரியாணி 300 ரூபாக்கா, சிக்கன் பிரியாணி 250 ரூபா, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி பிரியாணி, வான்கோழி பிரியாணி, காடை, கௌதாரின்னு எல்லாம் இருக்குக்கா. ஏ ஆத்தா, ஒரு பிரியாணி 300 ரூபாயாக்கும்? அவ்வளவு எப்படி திங்க முடியும்? ஒரு ஆளு ஒரு நேரத்துக்கா 300 ரூபாய்க்கு திம்பாக? எனக்கெல்லாம் வேண்டாம்ப்பா. தம்பி, விலை குறைய என்னெல்லாம் இருக்கு?
ஏக்கா அசைவ சாப்பாடுன்னா 150 ரூபா, சைவ சாப்பாடுன்னா 100 ரூபாக்கா. அசைவ சாப்பாடுன்னா கறி குழம்பு மீன் குழம்பு எல்லாம் சேர்ந்து வரும். சைவ சாப்பாடுன்னா சாம்பார் ரசம் மோர் கூட்டு பொரியல் எல்லாம் வரும்க்கா. பிரியாணி மட்டும் என்னத்துக்கு இவ்வளோ விலைக்கு விற்கீங்க? சென்னையில பிரியாணி விலை கூடதான்க்கா. எங்கள் ஊர்லலாம் 30 ரூபா பிரியாணி இருக்கு தெரியுமா? 100 ரூபாய்க்கு 3 பேர் சாப்பிடலாம். நீங்கள் என்னடான்னா ஒரு பிரியாணி 300 ரூபாய்க்கு விற்கீங்க. மேடம் உங்க ஊரு கதையெல்லாம் இங்க வந்து பேசாதீங்க. என்ன சாப்பாடு வேணும்னு சொன்னீங்கன்னா நான் கொண்டு வருவேன். உங்களுக்கு கொடுத்துட்டு நான் அடுத்த கஸ்டமரை பார்க்கணும்ல. தம்பி எல்லாருக்கும் சைவ சாப்பாடே கொண்டு வந்துரு. நம்ம எதுக்கு சைவ சாப்பாடு சாப்பிடணும்? ராமு தானே காசு கொடுக்க போறாரு. நம்ம பிரியாணி தான் திங்கணும். தம்பி எனக்கு மட்டும் சிக்கன் பிரியாணி கொண்டு வாப்பா. ஆட்டும்க்கா. உங்களுக்கு மட்டும் சிக்கன் பிரியாணி, மற்ற எல்லாருக்கும் சைவ சாப்பாடு. இந்த எடுத்துட்டு வரேன். ஏட்டி என்ன மாலா பிரியாணி சொல்லியிருக்க, காசு வச்சிருக்கியா? காசு யார்கிட்ட இருக்கு? அதான் ராமு இருக்காருல்ல, அவர் கொடுப்பாரு. ஏட்டி என்ன டீ இப்படி விவரம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? அவரே பாவம் ஒரு கம்பெனில வேலை பார்க்காரு. ஏதோ டிக்கெட் ஃப்ரீயா கொடுத்தாங்கன்னு நம்மள கூட்டிட்டு வந்திருக்காரு. அதுக்குன்னு மத்த செலவு எல்லாம் அவர் கை காசை போட்டு செலவழிக்க முடியுமா? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்களே வாங்கி தின்னுங்க டீ. கை காசை போட்டு வாங்கி சாப்பிடுங்க. காசு இல்லைன்னா தயிர் சோறு சாப்பிட்டு எந்திரிச்சு போங்க. அந்த மனுஷன் வாங்கி கொடுத்தாலும் இந்த லட்சுமி அக்கா விடாது. ஏட்டி அடுத்தவங்க கொடுக்காங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது டீ. அவர் பாவம், நீ வேணா வாங்கி தின்ன. அப்படியாக்கா? சரி சரி. பிரியாணி வேற சொல்லிட்டோமே, இப்போ என்ன செய்ய? இவளுக்கு திங்க விட மாட்டேக்காளுகளே. பெசாட்டுக்கு பாட்டி தலையில கட்டிட வேண்டியதுதான். பாட்டி நான் பிரியாணி சாப்பிட போறேன், அதுக்கு நீங்க காசு கொடுத்துருங்க. கணக்குல எழுதிக்கோங்க. ஆட்டும் டீ கணக்குல எழுதிக்கிடுறேன். ஏற்கனவே ஒரு 230, இப்போ ஒரு 250, மொத்தம் 480 ரூபா ஆச்சு டீ. என்ன ரேட்டு கூடிக்கிட்டே போகுது. சரி பாட்டி கொடுக்க. ஊரில் போய் தான் இருக்கு மாலாக்காக்கு கச்சேரி. பாட்டி எப்படி சும்மா விடுதுன்னு பார்ப்போம். எல்லா காசையும் பிடுங்கிட்டு தான் விடும். நம்ம எல்லாரும் அவங்கவுங்க சாப்பாட்டுக்கு அவங்கவுங்க காசு கொடுத்துருவோம். ஐ பிரியாணி, மெட்ராஸ் பிரியாணி சூப்பரா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். காசு கொடுக்குற பாட்டியே சாம்பாரையும் சோறையும் தின்னுட்டு கிடக்கு. இது ஓசியில் திங்கிறது பிரியாணி திங்குது. வாழ்வு தான். நம்ம இங்க சைவ சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பிள்ளைகளும் அவரும் என்னத்தை சாப்பிட்றாங்களோ தெரியல. நிறைய சாப்பிட்டு செலவெழுத்து வச்சிடக்கூடாது. ஏட்டி ராதா, ஒரு கை குழந்தைய தூக்கிட்டு வந்தல்ல, அது எங்க காணோம்? எங்க போட்டு வந்த? பாட்டி அவன் ரூம்ல இருக்கான், படுக்க வச்சேன். நல்லா தூங்கிட்டான். சரின்னு நைஸா ஓடி வந்துட்டேன். கொஞ்ச நேரம் நல்லா தூங்கட்டும். ஆட்டும் ஆட்டும். மாலாக்கா பிரியாணி ஓசியில் தானே திங்கிக்க. பாதி தட்டை இங்கிட்டு தள்ளுங்க. யாருட்டி ஓசியில திங்க? காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். காசு 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 நான் திருப்பி கொடுத்துருவேன் பாட்டிக்கு. சரியா? நீ உன் காசுல வேணா வாங்கி தின்னு. நீங்கள் காசு திருப்பி கொடுப்பீங்களாக்கும், நாங்கள் இதை நம்பணுமாக்கும். ஏட்டி என்ன காசு திருப்பி கொடுக்க மாட்டியா? அதெல்லாம் கொடுத்துருவோம் பாட்டி. அவன் ஏதோ உளறிட்டு கிடக்கா. நீங்க கரெக்டா கணக்கு வச்சுக்கோங்க. 480 அதானே? ஆமாட்டி அதேதான். கணக்கெல்லாம் கரெக்டா வச்சிருக்கா. அப்ப வீட்ல போய் கொடுத்துருவா. பிள்ளைகளா உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும், என்ன சாப்பிடணும்னு சொல்லுங்க, ஆர்டர் போடுவோம். மாமா நீங்க கூட்டிட்டு வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க இன்னைக்கு பூரா ஜாலியா இருக்கோம். பீச்சில் வேற ஜாலியா விளையாண்டுட்டு வந்தோம்ல. நீங்க எந்த சாப்பாடு சொன்னாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சேகர் என்ன பிள்ளைங்கள தங்கமா வளர்த்துருக்கீங்களே. இவளுக என்ன பண்ணுவாளுகன்னு எனக்குத்தானே தெரியும். ஆமா தம்பி, என் பிள்ளைகளு தங்கமான பிள்ளைகளு. ரொம்ப அமைதியா அன்பா இருப்பாளுக. எல்லாருக்கும் உங்களை மாதிரி பிள்ளைகள் கிடைக்குமாண்ணே? ராமு தம்பி எல்லாருக்கும் சைவ சாப்பாடே சொல்லிருங்க. நம்மளுக்கு முழு சாப்பாடு சொல்லுங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் 2 பேருக்கு 1ன்னு சொல்லுங்க. அப்பந்தான் சரியா இருக்கும். அதுக்கு அவ்வளவெல்லாம் ரொம்ப சாப்பிடாதுங்க. சரிண்ணே, 5 சாப்பாடு சொல்லுவோம். சாப்பிட்டுட்டு காணலைன்னா வாங்கிக்கிடுவோம். கடைக்காரண்ணே ஒரு 5 பிளேட்டு சைவ சாப்பாடு கொண்டு வாங்க.
எல்லாரும் சாப்பிட ஆரம்பிங்கம்மா. காணலைன்னா எதுவும்னாலும் கேளுங்க, சரியா? ஏட்டி மஞ்சு, இவ்வளவு நேரம் நீ அப்பா கிட்ட தானே உட்காந்துருந்த, அங்கேயே இருக்க வேண்டியதானே, எதுக்கு இப்ப இங்க வந்து உட்கார்ந்த? நீ கிறுக்கச்சிங்கிறது எப்ப பார்த்தாலும் காட்டிக்கிட்டே இருக்காதட்டி. 2 பேருக்கும் ஒரே சாப்பாடுன்னு சொல்லியிருக்காங்க, அதனாலதான் வந்தேன். எனக்கு மட்டும் உன் கூட உட்காந்து திங்கணும்னு ஆசையா? ஆமா, 2 பேரும் ஒண்ணா சாப்பிடணும்ல, சரி தெரியாம சொல்லிட்டேன்னு. மாமா, நாங்க இதுவரைக்கும் இப்படி சேர்ந்து சாப்பிட்டதே இல்லை. தனித்தனியா வாங்கி தான் தின்னுட்டு கிடப்போம். நிறைய சாப்பாடை வீணாக்குவோம் வேற. இன்னைக்கு ஒண்ணா சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. இனிமேல் நாங்க இப்படியே சேர்ந்தே சாப்பிடுறோம். சரி தம்பி, இப்படியே ஒற்றுமையா எப்பவும் இருங்க. நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். லட்சுமி சாப்பிட்டாலோ இல்லையோ தெரியல. ஏற்கனவே கணக்கு பார்த்துக்கிட்டே குறைய சாப்பிட்டுட்டு கிடப்பா. இன்னைக்கு என்ன செய்ய போறாளோ தெரியலையே. சேகரனே, லட்சுமி அக்காவை பத்தி கவலைப்படாதீங்க. அவங்க எல்லாரும் ஒன்னாதான் இருக்காங்க, நல்லா சாப்பிடுவாங்க. ஆட்டும் தம்பி. சரி சரி, சும்மா கவலைப்பட்டேன். ஏன் பொண்டாட்டி நல்ல பிரியாணி வாங்கி தின்னுட்டு கிடப்பா. வேணா பாருங்க, அவ மட்டும்தான் பிரியாணி தின்றுப்பா. ஏக்கா, சாயந்தரம் 6 மணிக்கு தான் மேட்ச் பார்த்துக்கிடுங்க. இப்போ மணி 3 தான் ஆகுது. அதனால எல்லாரும் ரூம்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, சரியா? 6 மணிக்கு தயாரா இருங்க, நான் வந்து கூட்டிட்டு போறேன். லட்சுமி அக்கா, என்கிட்ட காசு கொஞ்சம் தான் இருந்துச்சு பார்த்துக்கோங்கக்கா. அதனால 2 ரூம் தான் போட்டிருக்கேன். ஜென்ஸ் எல்லாம் ஒரு ரூம்ல, லேடிஸ் எல்லாம் ஒரு ரூம்ல இருந்துக்கிடலாமா? சரி தம்பி, அதெல்லாம் நீங்க சொல்லணுமா என்ன? நாங்க பொம்பளைங்க எல்லாம் ஒரே ரூம்ல தங்கிக்கிடுறோம். இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரிக்கு தானே. இது நல்ல பெரிய ரூமா தான் இருக்கு, எங்களுக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. நாங்க இங்கேயே இருந்துக்கிடுறோம். சரிக்கா, நம்ம டூருக்கு போகும்போது பெரிய பெரிய ரூம்ல தங்க வச்சாங்களே, இங்க சின்ன ரூம்ல கொண்டு வந்து போட்டானேன்னு எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்கக்கா. ஏன் தம்பி, என்ன இப்படி நினைச்சிட்டீங்க? நாங்க அப்படிலாம் நினைக்கிற ஆள் கிடையாது. நீங்க கூட்டிட்டு வந்ததே பெரிய விஷயம். இங்க ரூம் போட்டு தங்க வச்சு எங்களுக்கு என்னெல்லாம் செலவு பண்ணிட்டு கிடைக்கீங்க. நாங்க இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டோமா? இதை விட பெரிய ரூம்லயே தங்கணும். இதே நல்ல வசதியா தான் இருக்கு. சரிக்கா, நீங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா பாப்போம். 6 மணிக்கு வாரேன். ஆட்டும் தம்பி, நீங்க போய் பொம்பளைகளுக்கு எல்லாரையும் உள்ள அனுப்புங்க. நாங்க எல்லாரும் ஒண்ணா இருந்துக்கிடுறோம். பிள்ளைங்க எங்க ரூம்ல இருக்காங்கக்கா, அங்கேயே இருக்கட்டும், சரியா? பேபிமா, நான் 6 மணிக்கு வருவேன், தயாரா இருக்கணும், லேட் பண்ணிடாத. ஆட்டும் ஆட்டும். என்ன ஃபாரினுக்கா போறீரு? பக்கத்து ரூம்ல தானே இருப்பீரு. நான் வந்து பார்க்கேன் போறோம். சரி, வாரேன். லட்சுமி, இதுதான் கிரிக்கெட்டு கிரவுண்டு. இங்கே தான் நம்ம மேட்ச் பார்க்க போறோம். நல்லா பார்த்துக்கோ. அப்படியாங்க? எவ்வளவு பெருசா இருக்கு? ரொம்ப தூரத்துல புள்ளி புள்ளியா தெரியுறாங்களே, அதெல்லாம் மனுஷங்களா? புல்லு நல்லா இருக்கு, படுத்து உருளலாம் போல இருக்கே. புள்ளியா? மனுஷங்கட்டி எல்லாரும். நம்ம இந்த புள்ளிலேயே உட்காருவோமா? இங்க இருந்து பார்த்தா நல்லா தெரியும். பாட்டி, புல்லுல எல்லாம் உட்காரக்கூடாது, சத்தம் போடுவாங்க. நம்ம சீட்டு இங்க தான் பக்கத்துல இருக்கு, வாங்க போய் உட்காருவோம். மேட்ச் ஆரம்பிக்க போகுது, வாங்க நம்ம சீட்டை தேடி போய் உட்காருவோம். வாங்க வாங்க, எல்லாரும் சீக்கிரம் போவோம். வந்துட்டாங்க வந்துட்டாங்க, சிஎஸ்கே டீம் எல்லாரும் வந்துட்டாங்க. தோனி என்ன எப்படி கம்பீரமா முன்னாடி நடந்து வராருன்னு பாருங்க. தோனி என்ன எங்க வாராரு? தூரத்துல மஞ்ச மஞ்சையா தெரியுதே, அதை சொல்றீரா? கிரிக்கெட்டு ஞானம் இல்லாதவங்களெல்லாம் ஐபிஎல் பார்க்க கூட்டிட்டு வந்தது தப்புதான். என்ன அங்க முணுமுணுப்பு? ஒன்னும் இல்ல பேபிமா. யாத்தாடி, பெஞ்ச கொஞ்சம் சாச்சி போட்டா என்ன? நெட்ட குத்தால போட்டு வச்சிருக்கானுங்க, பயமா இருக்கே. கடல் அலை மாதிரில கூட்டமா கிடக்கு. எல்லாம் நம்ம தலைய பார்க்க வந்த கூட்டம். கூட்டம் மட்டும்தான் தெரியுது, ஒரு ஆளு மூஞ்சும் தெரியல. எல்லாம் ஒரே புள்ளி புள்ளியா தெரியுது. இதுக்கு வீட்டில இருந்தே டிவியில பார்த்துருக்கலாம், எல்லாம் நல்லா மூஞ்சாது தெரிஞ்சிருக்கும். எப்பா அலெக்ஸ் தம்பி, அந்த மஞ்ச சட்டை போட்டு பேட் அடிக்கிற பையன் நம்ம கபில் தேவ் தானே? தம்பி இன்னும் அப்படியே இருக்காப்ல, நல்ல பேட் அடிக்கானே. என்னது, கபில் தேவா? பாட்டி, அவங்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு. அது தோனி அண்ணன். பேட்டும் தெரியல, பந்தும் தெரியல, அடிக்கிற ஆளும் தெரியல.
சிக்ஸு சிக்ஸு தோனி என்ன கலக்குறீங்க? தோனி தோனி தோனி. யோ பொக்க, உமருக்கு இப்போ யாரு சிக்ஸ் அடிச்சதுன்னு நல்லா கண்ணுக்கு தெரிஞ்சுதாக்கும். ஏட்டி கிறுக்கச்சி, அது எப்படி தெரியும்? தூரத்துல இருக்காங்கல்ல, அதுக்கு தான் அங்க ஒரு பெரிய டிவி வச்சிருக்காங்கல்ல, அதுல தான் பார்த்துட்டு இருக்கேன். டிவியில் பார்த்தாலாட்டும் கிட்டத்தில் காட்டுவாங்க. இங்கே தூரத்தில் மஞ்சையும் ஊதாவும் புள்ளி புள்ளியாக தெரியுது. இதுகளை நம்பி வந்தது எவ்வளவு தப்பா போச்சு. என்ன சரையா இருக்கு. ரேகா, எனக்கு ரொம்ப போர் அடிக்கி. உனக்கு அடிக்கலையா? இல்லடி, எனக்கு போர் அடிக்கல. நான் கிரிக்கெட் பார்க்கல. அங்கே பாரு, அந்த சைடு இருக்கிற பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் எப்படி ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமாட்டி, எல்லாரும் குட்டி குட்டியா ட்ரெஸ் போட்டிருக்காங்க. எனக்கும் அதே மாதிரி ட்ரெஸ் போடணும்னு ஆசையா இருக்கு. அம்மா கிட்ட கேட்டா என்ன சொல்வாங்க? தொடப்பக்கட்ட பிஞ்சிரும். யாத்தாடி, நம்ம பேசுனது அம்மாக்கு கேட்டுட்டாக்கும். சபாஸ் மம்மி. ஏட்டி பட்டம்மா, வாரியா? நம்ம 2 பேரும் மட்டும் போய் சூசு குடிச்சிட்டு வருவோம். நம்மளும் நைஸா கூட எப்படியாட்டும் ஓடிடணும். ஏன் பாட்டிங்களா, அங்க பாருங்க, எவ்வளவு பேரு சீட்டு இல்லாம நின்னுக்கிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் இப்ப எந்திரிச்சு போயிட்டீங்கன்னா சீட்டு காலி ஆயிரும். கிடைக்காது பாத்துக்கிடுங்க. ஐபிஎல்னு எல்லாரும் சொல்றாங்களேன்னு ஆசைப்பட்டு வந்து என் கேரகம் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். விளையாட்டும் புரியல, ஒன்றும் திங்கவும் முடியல. ஒரே கிழவிங்க கூட்டமா கிடக்கு. பொக்கம்மா, பொக்கம்மா, என்ன டீ சொல்லு. நான் உங்க சீட்டை பார்த்துக்கிடுறேன். நீங்க போய் ஒரு 2.5 லிட்டர் சூசு பாட்டிலும் அப்புறம் இந்த குச்சி குச்சா உருளைக்கிழங்கு பொரிச்சு வச்சிருப்பாங்கல்ல, அதுவும் வாங்கிட்டு வந்துருங்க. சீக்கிரம் ஓடுங்க. போட்டி தூர மேட்ச் பார்க்கும்போது தொல்லை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொலகாரனா மாறிடுவேன். பெசாட்டுக்கு இரு. எம்மா, பிள்ளை பூச்சிக்கு எப்படி கோவம் வருது. இரியா, ஊருக்கு வந்த உடனே உனக்கு வச்சுக்கிடுறேன். 4 போயிட்டு. சே, இன்னும் கொஞ்சம் தூக்கி அடிச்சிருந்தா 6 போயிருக்குமே. எம்மா, எப்படித்தான் இதுகளுக்கு மட்டும் கண்ணு தெரியுதோ தெரியலையே. 4 6ன்னு கையை தூக்கிட்டு கிடக்குதுங்க. நம்மளுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேக்கி. பேசாம வீட்டிலேயே இருந்திருக்கலாம். நான் வீட்லயே கிரிக்கெட் பார்க்க மாட்டேன். இந்த இரைச்சல் சத்தம் வேற காது கொய்யுங்கு. இந்த பைய வேற அழுது தொலைக்கான். ஒரே கரைச்சலா இருக்கு. ஏல ரொம்ப போர் அடிக்கி. வாங்க நம்ம போய் கிரவுண்ட்ல தோனி என்ன மற்றவங்கெல்லாம் தங்கி இருப்பாங்கல்ல, அங்க போய் பார்த்துட்டு வருவோம். ஏல, அங்கெல்லாம் போகக்கூடாதுல, போலீஸ் பிடிச்சிட்டு போயிரும். ஏல என்ன உளறிட்டு கிடக்க? நம்ம சின்ன பிள்ளைங்க தானே, நம்மளெல்லாம் போலீஸ் பிடிக்க மாட்டாங்க. வேண்டாம்ல, அங்க போக வேண்டாம். துப்பாக்கி வச்சுட்டு பாடி காட்டு முனீஸ்வரர் மாதிரி 4 பேரு நிப்பானுங்க. நம்மள சுட்டு தள்ளிடுவானுங்க. ஐயையோ அப்படியா? வேண்டாம் வேண்டாம், உயிர் முக்கியம். இங்க வந்து உட்கார்ந்ததுக்கு ஒரு சினிமாக்காவது போயிருக்கலாம். படமாவது முழுசா பார்த்திருக்கலாம். இங்க ஒரே ஓன்னு சத்தம் தான் கேக்குது. என்ன செய்யறானுங்கன்னே தெரிய மாட்டேங்கி. பாட்டி, கிரிக்கெட் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாம சும்மா உளறிட்டு கிடக்க கூடாது. பேசாட்டுக்கு இருங்க. போங்களே, போக்கட்டவனுங்களா. சரி, ஒரு டிக்கெட் எவ்வளவு? பாட்டி, ஒரு டிக்கெட் விலை 2000 ரூபா. அட பாவிகளா, 2000 ரூபாயா? அந்த காசை என்கிட்ட கொடுத்திருந்தா 10 கோழி வாங்கி விட்டுருப்பனே. நானும் ஆட்டைய போட்டு வித்து தின்றுப்பேன். மாலாக்கா, உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்டுட்டு. ஏட்டி, கேட்டதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ, வெளியே சொல்லாத. ஐயம் பாவம். ஜெயிச்சிட்டோம். ராமு, மேட்ச் சூப்பரா இருந்துச்சுல்ல? ஆமாண்ணே, அருமையான மேட்ச்சு. சரி, கிளம்புவோமா எல்லாரும்? ஆட்டும். முதல்ல சோத்த கண்ணில் காட்டுங்க. மாலா, தயிர் சோறு வாங்கி தரட்டா? போயா தூர, எங்க போனாலும் புளிச்ச தயிர் சோறை வாங்கி தரட்டான்னு உசுரை வாங்கிக்கிட்டு கிடக்காரு. நான் பட்டினியாவே கடந்துக்கிடுறேன். ரொம்ப சந்தோஷம், செலவும் மிச்சம். கிளம்புவோமா?